ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான அளவுன்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருக்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு அகலம், அதாவது பாடி வித் எடுக்க போகிறோம். ட்ரெஸ்ஸை வந்து நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம உடம்பு அகலம் எடுக்க போகிறோம். டேப்பை இந்த சைட்லேருந்து வச்சுட்டு இந்த சைடு வரைக்கும் நம்ம எடுக்கலாம். லேசாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடி வித் பார்த்திங்கன்னா 21 இன்ச் இருக்குது. அதை 2 ஆக்கிக்கிறேன். 21 + 21 42 இன்ச் இருக்குது எனக்கு ஃபுல் சுற்றளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன் உயரம், அதாவது ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ ஃப்ரண்ட் ஹைட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து அந்த இடுப்பு ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். ஸோ அங்கேருந்து டேப்பை வச்சுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 14.5 இன்ச் இருக்குது. நான் அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு அகலம், இடுப்பு பார்ட்டுக்கிட்டே எடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 18.5 இன்ச்சஸ் இருக்குது. எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. 18.5 இன்ச்சஸை வந்து நான் டபுள் ஆக்கிக்கிறேன். 2 சைடுக்கும் சேர்த்து ஃபுல்லாக வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 37 இன்ச் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, நெக்கு கேப் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. நெக்கு வந்து ரொம்ப விரிச்சிடவும் கூடாது, ரொம்ப குறுக்கிடவும் கூடாது. கரெக்டான ஷேப்பில் வச்சுட்டு நான் எங்கே எடுக்க சொல்கிறேனோ அந்த இடத்துல டேப்பை வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெக்கி கேப் பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஸோ 6 இன்ச் வந்து நான் நெக்கி கேப்பாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷோல்டர் எடுக்க போகிறோம். ஸோ நான் எங்கே எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அங்கே டேப்பை வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் சைடு ஷோல்டர் பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச் இருக்குது. ஸோ நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் உயரம் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நெக்குக்கெலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் உயரம் எடுக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு நான் எங்கே ஸ்கேலை வைக்க சொல்கிறோம் அந்த இடத்துல வைங்க. ஆம் ஹோல் முடிகிற இடத்துல நான் வந்து ஸ்கேலை வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.7 இருந்துச்சு. நான் அதனால் 6 இன்ச் எடுத்திருக்கேன் ஆம் ஹோல் உயரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் சுற்றளவு இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். சுற்றிலும் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா என்னோடய ஆம் ஹோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஆம் ஹோல் சுற்றளவு இதே மாதிரி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எடுக்க போகிறோம். இதுக்கும் ஸ்கேலை வச்சுக்கோங்க. நெக்கு கிட்டே கரெக்டாக வச்சிங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. பேக் நெக் பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை உயரம் எடுக்க போகிறோம். இதுக்கு நான் வேறு கை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இருந்தாலும் எப்படி எடுக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கை உயரம் பார்த்திங்கன்னா 19.5 இன்ச் இருக்குது, எடுத்திருக்கேன். கை அகலம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை உயரம், கீழ் ஹைட் வந்து எடுக்க போகிறோம். நம்ம ஃபுல் ஹைட்டையும் எடுத்துகிட்டு முன் உயரத்தையும் மைனஸ் பண்ணலாம். இது எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா டேப் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இடுப்பு ஜாயிண்ட் கிட்ட வந்து டேப்பை வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு பொறுமையாக நம்ம கீழே வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் நம்ம சைடில் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த தையல்லையே நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். ஏன்னா அம்பர்லாவில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி எடுத்தால் தான் அம்பர்லா ஸ்கர்ட்லேயுமே உங்களுக்கு கரெக்டான ஹைட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்கர்ட், அதாவது பாவாடை உயரம் பார்த்திங்கன்னா 39.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க.